हर भोलो नाथ उमापते शंभो शंकर पशुपते नंदिवाहना नागभूषण चंद्रशेखर जटाधर गंगाधर गौरी मनोहर गिरिजाकांता सदाशिवा बोलो नाथ उमापते हर बोलो नाथ उमापते हर बोलो नाथ उमापते शंभो शंकर पशुपते शिव शंभो शंकर पशुपते शिव शंभो शंकर पशुपते हर नम पार्वती पतये हर हर महादेवा தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவச்சிதம்பரம் நம சிவகாமே ஜெகதம்பிகே சிவகட்டாட்சம் பரிபூர்ணம் புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே காவிரி தென்கரை திருத்தலங்களை தரிசித்த வண்ணம் வருகின்றோம். இறைவன் அருளாலே காலை 6 மணிக்கு ஆரம்பித்து இரவு 7:30 மணி பர்யந்தம் 10-12 சிவாலயங்கள் அவற்றை எளிதாக நாம் சென்று மனமாற அங்கு உருகி பிரார்த்தனை செய்து அனைவரும் இதை கேட்போர் அனைவரும் சிவபக்த ரத்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இதை சமர்ப்பிக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். நாம் காண இருப்பது திருத்தெளிச்சேரி என்கின்ற புராதனமான சிவாலயம். திருக்கடவூர் மயானத்திலிருந்து தரங்கம்பாடி வந்து சந்திரப்பாடி வந்து திருநள்ளாறு தாண்டிய உடனே அமைந்துள்ளது திருத்தெளிச்சேரி என்கின்ற புராதனமான சிவாலயம். இறைவன் பார்வதீஸ்வரர், அம்பிகை சக்தியம்மை, பார்வதி அம்மை, மாதேவி மரமே ஸ்தலவக்ஷம், வன்னி மரம், வெல்வ மரமும் உண்டு. சூரிய புஷ்கரணி பார்வதி தீர்த்தம் உடையது. தெளிச்சேரி என்பது காரைக்கால் நகரின் ஒரு பகுதியாகும். தற்போது இது கோயில் 10 என்று வழங்கப்படுகின்றது. இவ்வூருக்கு அருகிலே புத்தர்கள் வசித்த போதி தலங்கள் காண கிடைக்கின்றன. இந்த போதி மங்கைக்கு அருகே சம்பந்தர் திருக்கோட்டத்தோடு வருகையிலே புத்தர்கள் அவர்களை வலியே வாதுக்கு அழைத்து சம்பந்தரை அவமானப்படுத்த, சம்பந்தரோ என் அடியாரிடம் போட்டியிடுங்கள் என்று கூற அந்த சம்பந்தரின் அடியார்களிடமே அவர்கள் தோற்றுவிட்டு ஓடினர் என்று சரித்திரம். பங்குனி மாதம் சூரிய பூஜை நடைபெறும் திருத்தலம் காரைக்கால் அம்மையார் அவதரித்த திருத்தலம். காரைக்கால் அம்மையாருக்கு தனிச்சந்நிதி உண்டு. இவ்விடம் மாங்கனி விழா மிகவும் விசேடம். ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற திருத்தலம் இது. காரைக்கால் புதுச்சேரியிலே நகருக்குள்ளே அமைந்துள்ள புராதனமான சிவாலயம். இறை அருளை அனைவரும் பெற்று உய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். மாலை 5 மணி நாம் அடுத்துள்ள திரு தருமபுரம் யாழ்முறிநாதரை தரிசிக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். தருமபுரம் என்று வழங்கப்பெறும் யாழ்முறிநாதர் உரைகின்ற திருத்தலம் காரைக்கால் க்ஷேத்திரத்துக்குள்ளேயே ரயில்வே நிலையத்திலிருந்து மிக அருகிலே உள்ளது. நடந்தே செல்லலாம், அவ்வளவு தூரம்தான். தர்மபுரீஸ்வரர், யாழ்முறிநாதர் என்ற இறைவன். இறைவி மதுரமின்னம்மை தேனமிர்தவல்லி என்று அழைக்கப்படுகின்றாள். வாழை மரமே ஸ்தலவృక్షம், வெல்வ மரமும் உள்ளது. தர்மதீர்த்தம் பிரம்மதீர்த்தம் உடையது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர், சேக்கிழார் ஆகிய அனைவரும் பாடி பரவிய திருத்தலம். மார்க்கண்டேயரின் உயிரை பறித்த பிழை நீங்க யமன் வந்து பூஜித்த திருத்தலம். எனவே தர்மபுரம் என்று வழங்கப்படுகின்றது. இவ்விடத்திலே ஞானசம்பந்த பெருமாள் வந்து இறைவனை பாடுகையிலே தேவர்களும் கந்தர்வர்களும் வித்யாதரர்களும் ஆகாசத்திலே கூடி இவருடைய கவின்மிகு நயம் மிகுந்த உயர்ந்த இசையிலே மயங்கி நிற்க அதற்கேற்றாற் போல் யாழ் இசைத்தார் அவரது தொண்டர். ஆனால் இவருடைய ஒவ்வொரு சங்கீத பிடியையும் அவரால் பிடிக்க இயலாது. இறைவன் இது யாழுக்கு அடங்காத தேவலோகத்து சங்கீதம் என்று கூற அந்த யாழை முறித்தபடியினால் இறைவன் யாழ்முறிநாதர் என்று அழைக்கப்பட்ட திருத்தலம். இவ்விடத்திலே ஞானசம்பந்தர் பாடுகையிலே மாதர் மடப்பீடியும் மடவண்ணமும் மன்னதோ நடையுடையும் மலை மகள் துணையன மகிழ்வர் மாதர் மடப்பிடியும் மடவண்ணமும் மன்னதோ நடையுடையும் மலை மகள் துணையன மகிழ்வர் பூத வினைப்படை நின்றிசை பாடுமாடுவர் அவர் படர் சடை நெடி முடியதோர் புனலர் பூத வினப்படை நின்றிசை பாடுமாடுவர் அவர் படர் சடை நெடு முடியதோர் புனலர் வேதமொழி ஏழிசை வேதமொடு ஏழிசை
பாடுவார் கடல் வெண்திரை வேதமுடேழிசை பாடுவார் ஆழ்கடல் வெண்திரை இறைநுரை கரை பொருது விம்மி நின்றலே இறைநுரை கரை பொருது விம்மி நின்றலே தாதவள் புன்னை தயங்கு தாதவள் புன்னை தயங்கு மலர்ச்சிறை வண்டு அரை தாதவுள் புன்னை தயங்கு மலர் சிலர்வ சிறை வண்டரை எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே மலர் சிறை வண்டரை எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே தருமபுரம் பதியே என்று இவர் இசைக்கு யாழ்ப்பாணத்து புலவர் யாழ் இசை மீட்ட அந்த யாழ் முறிந்த திருத்தலம் இத்தருமபுரம் என்பது பிரசித்தியான ஒரு க்ஷேத்திரமாகும். மாலை கிட்டத்தட்ட 6 மணி அளவிலே அமைதியான வயல்களுக்கு நடுவிலே அமைந்துள்ள இத்திருத்தலத்திலே இறைவனை கண்ணார கண்டு வழிபட பாக்கியம் பெற்றிருக்கின்றோம் என்பது நமது பாக்கியம். அடுத்து நாம் காண இருப்பது தர்பாரண்யேஸ்வரர் திரு நல்லாரி ஈஸ்வரர் போகமர்த்த புன்முளையாள் பிராணாம்பிகை உடனாய தர்பாரண்யேஸ்வரர் அருளாட்சி பண்ணுகின்ற தர்பை புல்லே ஸ்தலவட்சமாகும். வில்வ மரமும் உண்டு. நலதீர்த்தம் சிவகங்கை உடைய திருத்தலம். சம்பந்தர், அப்பர் சுந்தரர், நம்பியாண்டார், நம்பி, செக்குழார், திருமால், பிரமன், இந்திரன், அகத்தியர், புலஸ்தியர், அர்ஜுனர், நலச்சக்கரவர்த்தி, திக்பாலகர்கள், வசுக்கள், அஷ்டவசுக்கள், போஜன், முசுகுந்த சக்கரவர்த்தி இவர்கள் வழிபட்ட திருத்தலம். நலன் பூஜித்த காரணத்தினாலே நல்லாறு என்றும், நலன் மிகவும் ஸ்ரத்தையாக இறைவனிடம் ஈடுபாடு கொண்டபடியானே நலன் சனி பகவானால் விடுவிக்கப்பட்ட தலம். எனவே திரு நல்லாறு என்று நலன் சனியின் இடர் நீங்க பெற்ற திருத்தலம். ஞானசம்பந்தர் திரு ஆலவாயில் சமணரோடு நடத்திய அனல்வாதத்தின் பொழுது போகமர்த்த பொன்முளையான் என்ற இந்த திருப்பாடலை ஓலையை எடுத்து இட அது அனலிலே கருகாது அண்டலர்ந்த பசும் ஓலையாகவே அது இருப்பதைக் கண்டு அது தீப்பற்றாமல் அனல்வாதத்திலே பச்சைப்பதிகமாய் நின்று சைவத்தை நிலைநாட்டியது என்பது உயர்ந்த ஒரு விஷயம். சம்பந்தர் பாடுகையிலே போகமார்த்த பூன்முலையாள் தன்னோடும் பொன்னகலம் பகமார்த்த பைங்கண் வெள்ளேற்றல் பரமேட்டி அகமார்த்த தோளுடையன் கோவன அடையின் மேல் நகமார்த்தனம் பெருமான்மேயது நல்லாரே தன் புனலும் வெண்பிரையும் தாங்கிய தாழ்ஷடையன் நண்பு நல்லார் மல்கு காழிஞான சம்பந்தன் நல்ல பண்பு நல்லாரேத்து பாடல் பத்துமிவை வல்லார் உண்பு நீங்கி வானவரோடு உலகில் உறைவாரே என்று பாடி பரவிய உயர்ந்ததான திருநள்ளாறு தர்பாரண்ய கஷேத்திரம். மாலை 6 மணி இளவையிலே இறைவனை தரிசிப்பதற்கு பாக்கியம் பெற்றிருக்கின்றோம். அடுத்து நாம் காண இருப்பது கோட்டாரி என்கின்ற உயர்ந்ததான புராதன சிவக்ஷேத்திரமாகும். காண இருப்பது கோட்டாரி சிவக்ஷல. கோட்டாரி என்பது பேரளம் காரைக்கால் ரயில் பாதையிலே அம்பகரத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து வடகிழக்கே 2 கிலோமீட்டர் தூரத்திலே மயிலாடுதுறை அடுத்த கொல்லுமாங்குடி காரைக்கால் பாதையிலே கொட்டாரத்தில் இறங்கி திருப்பதியை நாம் தரிசிக்கலாம். இறைவன் ஐராவதீஸ்வரர் என்றும் தாயார் வண்டமர் பூங்குழலி சுகந்த குந்தளாம்பிகை என்றும் வாஞ்சியாற்றின் கரையிலே சூரிய தீர்த்தத்தின் மடுவிலே பவழமல்லியே ஸ்தலபட்சமாக இருக்க சம்பந்தர், அப்பர், சுயமகரிஷி, ஐராவதம் இவை வழிபட்ட திருத்தலம் இதுவாகும். உயர்ந்ததான கொட்டாறு தனிலே உரைகின்ற ஐராவதீஸ்வரரை மாலை 6:30 மணிவாக்கிலே அதை தரிசிக்கும் பிரதோஷ வேளையிலே தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றவராக அங்கிருந்து அம்பர் திருக்கோயிலை வந்தடைகின்றோம். திருச்சிற்றம்பலம். ஐராவதீஸ்வரர் திருக்கோயிலிலிருந்து தெற்கு நோக்கி வந்து ஜெயங்கொண்ட விநாயகர் உரைகின்ற அத்திருத்தலத்தை வந்தடைந்து அங்கே மேற்கு நோக்கி திரும்பினால் அம்பர் செல்லுகின்ற வழியிலே
அம்பர் மாகாள பெருந்திருக்கோயிலை நாம் வந்தடைகின்றோம். இறைவன் பிரம்மபுரீஸ்வரர், பிரம்மபுரிநாதர், பூங்குழல் நாயகி, சுகந்த குந்தலாம்பிகை உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். புன்னை மரமே ஸ்தலவக்ஷம், மருத மரமும் உடையது. பிரம்மதீர்த்தம், அரிசிலாறு, அன்னமாம் பொய்கை, இந்திர தீர்த்தம், சூழ தீர்த்தம் உடையது. சம்பந்தர் பிரமன் வழிபட்ட திருத்தலம். அம்பர் என்றும் அம்பல் என்றும் வழக்கத்திலே இருக்கின்றது. பிரம்மன் பூஜித்து பெயர் பெற்ற திருத்தலம். இக்கோயிலின் உள்ளே அன்னமாம் பொய்கை எனும் ஓர் கிணறு இருக்கின்றது. இக்கிணறு தீர்த்தத்தில் நீராடி அருகில் உள்ள சிவலிங்க மூர்த்தியை வழிபட அன்னம் வடிவம் பெற்று சாபம் நீங்க பெற்றார் பிரமன் என்பது ஸ்தல வரலாறு. இத்தலத்தின் பெருமையை பிரம்மனும் திருமாலும் தங்களுக்குள் உயர்ந்தவர் யார் என்று வெகு காலமாக போட்டி போட 4 வேதங்களையும் காயத்ரி மந்திரத்தையும் பிரணவ மந்திரத்தையும் நேரில் விளைவித்து முடிவு கூறுமாறு கூற அவைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பரசிவனே பரசிவ மெய்ப்பொருள் என்பதை சுட்டிக்காட்ட தன் பணியை உணர்ந்து பிரம்மன் அன்ன வடிவம் நீங்கியதாகவும், காளி வந்து இறைவனிடம் அம்பரன் என்ற அசுரர்களை அழிக்க வெல்லும் சக்தியை பெற்றாள் என்றும், சம்மாரசீலனை அழித்ததும் மன்மதன் வழிபட்டதும், நந்தன் என்பான் பிரம்மத்தி நீங்கிய திருத்தலம் இதுவாகும். சோமாசிபாரனாயர் அம்பரில் அவதரித்த பெரும் மறையவர். பெருமானது மலரடிகள் மறவாதவர். திருவாரூர் தம்பிரான் தோழரான சுந்தரரை நேரில் அழைத்து சென்று அம்பரில் தாம் செய்யவிருக்கும் சோமயாகத்திற்கு இறைவன் தியாகராஜமூர்த்தி வர வேண்டும் என்று தன் பொருட்டு யாச்சிக்குமாறு கேட்க, அது சுந்தரர் உடன்பட்டு இறைவனை கூப்பிட்டார். இறைவன் வெள்ளிச்சாலைக்கு வருவேன், அந்த வெளியிலே நான் எந்த ரூபத்திலே இருந்தாலும் அவன் கண்டுபிடிப்பானா பார்ப்போம் என்ற நிலையிலே அவர் ஒரு வேடுவன் வேடுவச்சி வேடம் கொண்டு கல்பானையை சுமந்து கொண்டு கணபதியும் ஸ்கந்தனும் நீச்ச உருவிலே உடன் வர யாகசாலைக்குள் நுழைந்ததை பார்த்த வேதியர்கள் யாகம் வீணானதே என்று கூற அங்கிருந்து அகன்றனர். சுந்தரரும் சோமாசிமாரரும் மட்டும் அங்கிருந்து அகலவில்லை. எந்த உருவத்திலும் எம் பெருமான் வருவான் என்று காத்திருந்த அவர்களுக்கு இறைவன் காட்சி தந்த உயர்ந்த திருத்தலம் சோமாசி மாரணாயணன் அவதாரப்பதி. கொச்சங்க கோழன் கைங்கரியம் செய்த மாடக்கோவில். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இதற்கு ஸ்தல வரலாறு எழுதியுள்ளார். அரசலாற்றின் வடகரையிலே கிழக்கு நோக்கிய திருத்தலம். அனைவரும் கண்டு கழிக்க வேண்டிய திருத்தலம். நல்ல பிரதோஷ வேளையிலே சாயங்காலம் 7 மணிக்கு இந்த உயர்ந்ததான அம்பர்மா பெருந்திருக்கோயிலை காணும் பாக்கியம், அதை நினைத்து நாம் உருகின்றோம். அடுத்து நாம் காண இருப்பது அம்பர் மாகாளம். இக்கோவிலை அடுத்து மிக அருகிலேயே அமைந்துள்ள உயர்ந்த திருத்தலம். இறைவன் காலகண்டேஸ்வரர், மகாகாளீஸ்வரர் என்று வழங்கப்படுகின்றார். இறைவியார் பக்ஷநாயகி என்று வழங்கப்படுகின்றார். ஸ்தலமலம் கருங்காலி மரம், மருத மரம், மாகாள தீர்த்தமுடையது. சம்பந்தர், அப்பர் சுந்தரர், செக்கிழார், காளி, மாகாள இருடியர் வழிபட்ட திருத்தலம். கோயில் மாகாளம் என்றும் அது பெருந்திருக்கோயில் என்றும் வழங்கப்படுகின்றது. இவ்விடம் சோமாசி மாறனார் யாகம் செய்த திருப்பதி. அம்பன் அம்பாசுரன் என்ற 2 அரக்கர்களை கொன்ற பாவம் நீங்க மாகாளி பூஜித்த திருத்தலம். சோமாசி மாறனார் சுந்தரருக்கு தினந்தோறும் திருவாரூர் சென்று தூதுவளை கீறி துண்டு தரும் தொண்டை செய்து வந்தார். சுந்தரின் துணவியார் பரவியாரும் நன்கு சமைத்து பரிவார இவ்வாறு தினமும் கொண்டு வருபவர் யார் என்று கேட்க, சோமாசி மாறநாயனாரை அவர் காண்கின்றார். தான் செய்யவிருக்கும் சோமயாகத்திற்கு இறைவன் வர வேண்டும் என்றவுடனே புலையர் வேடத்திலே வந்தவர் இறைவன். வேடுவச்சியாக தாயாரும் கணபதியும் சுப்பிரமணியும் வேடுவ குழந்தைகளாகவும் 4 வேதங்கள் 4 நாய்களாகி கள்ளு கடத்தை ஏந்தியவாறு தள்ளாடி வந்த நிலையிலே தரித்த பூணலோடு தலைப்பாகை உண்டாசு கட்டிக்கொண்டு இறைவன் வர சோமாசி நாராயணார் மட்டும் அவ்வாறு அவ்விடத்திலிருந்து அகலாது இருக்க இறைவன் தரிசனம் தந்த இடம். காட்சி கொடுத்த நாயகர் என்று இக்கோலத்திலே திருத்தலத்திலே அவர் இருக்கின்ற அழகை நாம் காண 1000 கண்கள் வேண்டும். இதை கண்டார் உணர்ந்தார் ஞானசம்பந்த பெருமான் மற்றும் சுந்தர பெருந்தகையார். சுந்தரர் கூறுகையிலே, காட்டூர் கடலே கடம்பூர் மலே காண பேரூராய் கோட்டூர் கொழுந்தே அழுந்தூர் அரசே கொழுந்தூர் நல் கொல்லேரே பாட்டூர் பரவும் பரவப்பாடுவாய் பணங்காட்டூரானே மாட்டூர் அரவா மரவாதுன்னை பாட பணியாயே என்றும் பாடும் பணியே பணியாய் பெற்று யாசித்த திருத்தலம். இவ்விடத்திலிருந்து இறைவன் அம்பிகையின் தலையில் இருந்து கல் பொங்கிய இடத்தை புங்கு சாராய நல்லூர் என்று அருகில் காண கிடைக்கின்றது. இவ்வாறு வரலாறு பதிகங்கள் நிறைந்த உயர்ந்த சிவஸ்தலம் அம்பர் மாகாளம் தனி இரவில் 7:30 மணிக்கு தரிசிக்கும் மகத்தான பாக்கியம் இறைவன் அருளை
நினைத்து உருகுகின்றோம். திருச்சிற்றம்பலம். அம்பர் மாகாளம் தன்னை தரிசித்து விட்டு அங்கிருந்து மோதாதூர் வழியாக பேரளம் வந்து பேரளத்தை அடுத்துள்ள திருமீஞ்சூர் லலிதாம்பிகை திருத்தலம் தன்னை வந்தடைகின்றோம். காலை 6:30 மணிக்கு சிவதரிசனம். இறைவன் முயற்சிநாதர் மேகநாதர் என்று வழங்கப்படுகின்றார். தாயார் சௌந்தரிய நாயகி சுந்தரநாயகி லலிதாம்பாளாக வழங்கப்படுகின்றாள். வில்வமர்மே ஸ்தலபக்ஷம் சூரிய புஷ்கரணி உடையது. சம்பந்தர் அப்பர் சேக்கிழார் சூரியன் வழிபட்ட திருத்தலம். இத்தலத்தில் இறைவியின் புகழ் மிகவும் பிரசித்தம். லலிதா சஹஸ்ரநாமம் என்கின்ற உயர்ந்த ஸ்தோத்திரத்தை வசின்யாதி வாக்தேவதைகள் இவ்விடத்தில்தான் பாடி மகிழ்ந்தார்கள். மற்றும் லலிதா பஞ்சரத்ன மாலை என்ற ஸ்தோத்திரமும் அகத்தியர் பாடியது இங்கு பிரசித்தமானது. இவ்விடத்தை அம்பிகை அழகாக தெற்கு நோக்கி அருளாட்சி பண்ணுகின்றால். தேவியின் கட்டாட்சத்தின் பலத்தினாலே எண்ணற்ற மகனியர்கள் தோன்றியது என்பது புராண காலத்திலிருந்து பிரசித்தமான திருத்தலம். இவ்விடத்திலே சம்பந்த பெருமான் இறைவனை முயற்சிநாதரை கண்டு பாடி மகிழ்கின்றார். காய செவ்வர் காமற் காய்ந்து கங்கையை பாய படர் புன்ஷடையில் பதித்த பரமேட்டி மாயச்சூரண்டறுத்த மைந்தன் தாதிதன் மீஞ்சூரே தொழுது வினையை விட்டுவோமே என்று பாடி பரவிய உயர்ந்த திருத்தலத்தை தரிசித்து அங்கிருந்து நாம் பிரியா விடை பெற்று லலிதாம்பிகையின் அருளாலே அனைவருக்கும் ஞானப்பிராப்தி ஏற்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அக்கோவிலின் ஒரு பாகத்திலே அமைந்துள்ள திருமீஞ்சூர் இளக்கோயில் என்கின்ற இறைவனை காணச் செல்கின்றோம். இறைவன் சகல புவனேஸ்வரர். தாயார் மின்னும் மேகலையாள் வித்வன் மேகலாம்பாள் என்று அழைக்கப்படுகின்றாள். ஸ்தலவிருஷம் வில்வமரம் சூரிய புஷ்கரணி உடையது. அப்பர் காளி பாடி பூஜித்த திருத்தலம். காளி இறைவனை பூஜித்து பேறு பெற்ற திருத்தலம். இது கோவில் ஆலயத்திலேயே அமைந்த தனி கோயில் ஆகும். அப்பர் பாடல் பெற்ற திருத்தலம். அப்பர் பெருமான் இவ்விடத்தை இறைவனை பாடுங்கையிலே கூறுகின்றார். தோற்றும் கோயிலும் தோன்றிய கோயிலும் வேற்று கோயில் பழவுள மீச்சோர் கூற்றம் பாய்ந்த குளிர் புன்ஷடையார் கேற்ற கோயில் கண்டீரிளங்கோயிலே என்று பாடிப்படவிய உயர்ந்ததான இத்தலத்திலே அம்பிகையை அவள் அனுமதியின் பேரில் அங்கிருந்து கிளம்பி அடுத்து அமைந்துள்ள திருத்தலைப்பதி என்கின்ற உயர்ந்ததான சிவக்ஷேத்திரத்தை நாம் வண்டு கடங்க முற்படுகின்றோம். அம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திருமஞ்சூர் திருத்தலம். லலிதாம்பிகை உரைகின்ற திருத்தலம். அங்கிருந்து பேரளம் வந்து பேரளம் சந்திப்பிலிருந்து இஞ்சிக்குடி வந்து அங்கிருந்து கூத்தனூர் வந்து கூத்தனூர் சரஸ்வதியை வணங்கி கொண்டு அருகில் உள்ள முக்தீஸ்வரர் என்கின்ற திருத்தலைப்பதி தனிலே உரைகின்ற இறைவனை மதிமுத்தரை காண வந்திருக்கின்றோம். காலை 6:45 மணி பொற்கொடி நாயகி சுவர்ணவல்லி உடனாய மதிமுத்தீஸ்வரை தரிசிக்கின்றோம். மந்தாரை செடியே ஸ்தலவக்ஷம் தேவி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சக்கர தீர்த்தம் வசிஷ்ட தீர்த்தம் அரசிலாறு சந்திர தீர்த்தம் உடையது. சம்பந்தர் சேக்கிழார் இராமன் லக்ஷ்மணன் சூரியன் சந்திரன் யானை சிங்கம் இவை வழிபட்ட திருத்தலம். சம்பந்தர் பாடல் பெற்ற திருத்தலம். முன்னொரு காலத்திலே கைலை மேலிலே தேவர்களெல்லாம் சிவதரிசனம் செய்து கொண்டிருக்கையிலே விதிவசாத்து பிரம்மதேவனின் கவனம் ஊர்வசியின் பால் சென்றது. சிவபெருமான் வெகுண்டார். அவனின் மனதின் போக்கை விரிந்து அவருக்கு சாபமிட்டார். அந்த சாபத்தின் விளைவாக பிரமன் அங்கிருக்கின்ற புற்றை அகற்ற முயன்ற போது அந்த மந்தார வனமதியிலே அம்பிகை காட்சி அளித்தாள். இதனால் பெருமகிழ்ச்சி கொண்டு ஆலயம் நிர்மாணித்தான் பிரமன். பிரமனின் பக்திக்கு இறங்கி பரமசிவனும் பார்வதியோடு ரிஷபாரூடனாக வந்து காட்சி தர அவ்வாறு அருளினான். 4 யுகங்களிலும் இது மந்தாரவனம் ஹரிக்ஷேத்திரம் பிரம்மநாயகம் திலதர்ப்பணபுரி என்று தற்காலத்திலே திலதர்ப்பணபுரி என்று அழைக்கப்படுகின்றது. பாலகல்யர்கள் என்பார் கூறுவடிவு கொண்ட அவர்கள் வைகுண்டம் சென்ற போது லக்ஷ்மியானவர் அவர்களை பார்த்து நகைக்க கோபமுற்ற இறைவன் சாபம் தந்தான். அதன் பயனாக இறைவனை இங்கு வந்து முக்தீஷ பெருமான்
கருணைக்கு பாத்திரமாய் சாபம் நீங்க பெற்றாள். இராம லக்ஷ்மணர் தசரதன் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டு அவருக்கும் ஜடாயுக்கும் திலதர்ப்பணம் செய்து அவர்களுக்கு உத்தாரணமாகுவதற்கு கைங்கரியம் செய்தான், அபரகாரியம் செய்தான். எனவே திலதர்ப்பணபுரி என்று இதன் பெயர் ஆயிற்று. இவ்விடத்திற்கு கோயில் 10 என்று மற்றொரு நாயகம் உண்டு. இவ்விடத்திலே கணபதியானவர் நனமுக விநாயகராக அமைந்திருக்கின்ற ஒரே திருத்தலம் இதுதான். ராமபிரான் தன் தந்தைக்கு திலதர்ப்பணம் செய்த பிராகாரத்திலே இன்றும் கணபதிக்கு அருகிலே அவர்களுடைய சிலாமூர்த்தங்கள் காண கிடைக்கின்றன. திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திருப்பாம்புபுரம், உயர்ந்ததான புராதனமான சிவாலயம். திருச்சிற்றம்பலம். பாம்புபுரம் என்கின்ற திருத்தலம் அரசலாற்றின் கரையிலே உரைகின்ற சதலபதியில் இருந்து மீனாட்சி சுந்தரேஸ்வர் உரைகின்ற திருத்தலம் வழியாக வடுகக்குடியை தாண்டி பாம்புபுரநாதரை அணையலாம். ஆனால் இது வயல் பாதை, எனவே இது சரியில்லாதபடியினாலே நாம் சிதறவதில் இருந்து மீண்டும் கூத்தனூர் வந்து கூத்தனூரில் இருந்து பேரளத்துக்கு முன்பாக இடதுகை பக்கம் பிரிந்து செல்கின்ற பாதையிலே கிளியூர் கலாயர் உக்கடை வந்து கற்கடியை தாண்டி பாம்புபுரநாதர் உரைகின்ற திருத்தலத்தை வந்து அடைகின்றோம். திருப்பாம்புபுரம் தனியிலே இறைவன் பாம்புபுரேஸ்வரர், சேஷபுரீஸ்வரர், பாம்பீஸ்வரர் என்றும் பாம்புநாதர் என்றும் இறைவி பிரம்மராம்பிகை வண்டார் குழலி என்றும் அழைக்கப்படும் திருத்தலம். வன்னிமரமே ஸ்தலவக்ஷம் ஆதிசேஷன் தீர்த்தமுடையது. சம்பந்தரப்பர் சுந்தரர் செக்கிழார் ஆதிசேஷன் வழிபட்ட திருத்தலம். நாகராஜனான ஆதிசேஷன் வழிபட்டபடியினாலே பாம்பு வழிபட்ட புறம் பாம்புபுரம் என்று ஆயிற்று. ஆதிசேஷன் உலகத்தை தாங்கும் சோர்வு நீங்குவதற்காக வலிமை பெற இறைவனை வேண்டு தவமியற்றினான். மகாசிவராத்திரி முதல் காலத்திலே குழந்தை நாகேஸ்வரத்திலும், 2ஆம் காலத்தில் திருநாகேஸ்வரத்திலும், 3ஆம் காலத்தில் திருப்பாம்புபுரம் பாம்புபுரேஸ்வரியும், 4ஆம் காலத்தில் நாகூர் நாகேஸ்வரியும் வழிபட்டான். உடல் நலம் பெற்றான் என்று சரித்திரம். இவ்விடத்திலே சம்பந்தர் உரகபுரிநாதரை பாடி நாகதோஷம் யாகும் நீங்குவதற்காக மகப்பேறு வாய்க்கவும் ராவுகேது சர்ப்பதோஷம் நீங்கவும் இங்கு வந்து வழிபட்டு இறைவனுடைய மரக்கருணைக்கு பாத்திரமாக வேண்டும். சம்பந்தர் பாடுகையிலே சீரணி திகழ் மார்பு வெண்ணுலார் திரிபுர மெரி செய்த செல்வர் வாரணி மணமலை மங்கையோர் பங்கர் மான்மணி ஏந்திய மைந்தர் காரணி மணி திகழ் மிடர் உடை அண்ணல் கண்ணுதல் விண்ணவர் ஏத்தும் பாரடி திகழ் திரு நான்மறையாளர் பாம்புபுரன் நன்னகராரே என்று பாடி பரவிய உயர்ந்ததான திருத்தலம். இத்திருத்தலம் மிகவும் புராதனமானது. அனைவரும் வந்திருந்து தரிசனம் செய்து இறைவனுடைய பெரும் கருணைக்கு பாத்திரமாக வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிறுகுடி இறைவன் சூக்ஷ்மபுரீஸ்வரர், மங்களநாதர், சிறுகுடி ஈஸ்வர், அம்பிகை மங்களாம்பிகை வில்லோவனமே ஸ்தலவக்ஷம் மங்கள தீர்த்தமுடையது. சம்பந்தர் சேக்கிழார் கருடன் செவ்வாய் கந்தர்வர் வழிபட்ட திருத்தலம் தன்னை நாம் தரிசிக்க இருக்கின்றோம். தலம் திருப்பாம்புபுரம் தனிலிருந்து மேற்கு நோக்கி வந்தால் மிக அருகிலேயே நடந்து செல்லும் தூரத்திலே அமைந்துள்ளது. இவர் சூக்ஷ்மபுரீஸ்வரர் மங்களநாயகி உடனாய அழகிய சோலை நடுவே அமைந்துள்ள திருத்தலம். வெல்வவரமே ஸ்தலவக்ஷம். நன்னிலம் வட்டத்திலே சிறுகுடி என்று பல்வேறு ஸ்தலங்கள் இருப்பதினாலே இதற்கு திருச்சிறுகுடி என்று வழக்கத்தில் உள்ளது. அம்பிகை ஒரு கைப்பிடி அளவு மணலால் பிடித்து வெளுத்தி மங்கள தீர்த்தம் உண்டாக்கி வழிபட்ட திருத்தலம். எனவே சிறுபிடி என்பது மருவி சிறுகுடி என்று ஆயிற்று. ஸ்தல விநாயகர், மங்கள விநாயகர். சம்பந்தர் இப்பதிகம் திருமக்கால் என்கின்ற யாப்பிலே அமையப்பட்ட உயர்ந்த திருப்பதிகம். மங்கள தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் தோறும் இங்கு வந்து மாலை நீராடி வழிபட்டு இறைவனை வழிபட்டு செல்கின்றனர். பிற மதத்தினரும் வந்து இங்கு வந்து செவ்வாய் கடாட்சத்திற்கு ஆளாகி வருகின்றனர் என்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், திருமணம் ஆகாதவர்கள் அனைவரும் இங்கு வந்து வழிபட்டால் அங்காரக தோஷம் நிவர்த்தியாகின்றது. நவகிரக சந்நிதி சனீஸ்வரனுக்கு சனைச்சரன் என்று சரியான நாமம் எழுதப்பட்டுள்ளது. சம்பந்த பெருமான் இவ்விடம் வந்து இறைவனை பாடி மகிழ்கின்றார். திடமலி மாதிலனி சிறுகுடி மேவிய படமலியார உடையீரே படமலி அறவுடைருமை பணிபவர் அடைவதும் அமருலகதுவே அதுவே தேனமர் போழில் அணி
சிறுகுடி மேவிய மானமர்கர உடையீரே மானமர் கரமுடை ஈருவை வாத்திய ஞான சம்பந்தன் தமிழே இறைவனுடைய மரக்கருணையினாலே இனி நாம் காண இருப்பது திருவிழி மிடலை என்கின்ற மிகவும் புராதனமான சிவக்ஷம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திருவிழிநாதர் திருவிழி மிடலை. சிறுகுடியிலிருந்து நாம் பாகசாலை வழியாக விலகம் வந்து திருவிழிமிழலை அடையலாம், அல்லது சிறுகுடி அமைந்துள்ள அந்த மேற்கு மாட வீதி வழியாகவே வந்து விலகம் வழியாகவும் இவ்விடம் வந்து சேரலாம். 5 கிலோமீட்டர் தூரத்திலே அருகிலே மிக அருகிலே அமைந்துள்ள புராதனமான சிவாலயம். இறைவன் நேத்ரார்ப்பணேஸ்வரர், விழி அழகீஷர், விழி அழகர் என்றும், அம்பிகை சுந்தர குஜாம்பிகை அழகுமுறை அம்மை என்றும், விழுதி என்ற சிறு செடியே ஸ்தல விருட்சமாக கொண்ட விஸ்வதீர்த்தமுடையது. சம்பந்தனப்பர், சுந்தரர், சேந்தனார், நம்பியாண்டார், நம்பி, சேக்ஷார், பிக்ஷாடனர், ரதிதேவி, வசிஷ்டர், காமதேனு, மனு முதலானோர் வந்து வழிபட்ட திருத்தலம். வீழிச்செடிகள் நிறைந்திருந்த காலத்திலே இது வீழி மிழலை என்ற பெயர் இத்தலத்திற்கு வந்தது. இத்தலத்திலே திருமால் சக்கரம் வேண்டி ஜலந்தரனை அழிக்க இறைவனை புசித்தார். 1000 தாமரை மலரை ஒருங்கே சேர்த்து அர்ச்சிக்க அதில் இறைவன் ஒரு மலரை மறைத்தான். தன் கண்ணையே இடது பெயர்த்து இறைவனுக்கு சமர்ப்பித்து கண்ணையும் பெற்று சக்கரத்தையும் பெற்றார் என்று வரலாறு கூறுகின்றது. இவ்விடம் அப்பரும் சம்பந்தரும் வெகு காலம் தங்கியிருந்து மடம் அமைத்து பாடி மகிழ்ந்தனர். பஞ்ச காலத்திலே தன்னுடன் வந்த அடியார்களுக்கு அன்னமிட மிகவும் சிரமப்பட்டார் சம்பந்தர் அப்பர் இருவரும். இறைவனை பிரார்த்திக்க இறைவன் ஒரு பலிபீடத்திலே அப்பருக்கும் மற்றொரு பலிபீடத்திலே சம்பந்தருக்கும் பொற்காசுகள் அளித்த வண்ணம் இருந்தார். ஒரு நாள் தன்னுடைய மடத்தை காட்டிலும் அப்பர் பெருமானின் மடத்திலே விசேடமாக மகேஸ்வர பூஜை நடைபெறுவதற்கு காரணம் யாது என்று விசாரிக்க இறைவன் தந்த காசு ஒரு வீசம் மிகுந்திருந்தது என்பதை அறிந்தார். கோபமும் கொண்டார். இறைவனிடம் கேட்க இறைவன் தள்ளாத வயதிலே சிவத்தொண்டு உழவாரத் தொண்டு சென்று உடலை வருத்தி கொண்டு அப்பர் செய்வதற்கு நான் ஒரு மாத்து மிகுந்ததான விஷமிகுந்த ஒரு பொன்னை தருவேன் என்பதை அறியாயோ நீ என்ற உடனே தான் மீண்டும் யாசிக்கின்றார். வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிழையிலேசலில்லையே இறைவனாயினீர் மறைக்குள் மிழலையில் கரைக்குள் காசினை முறமை நல்குமே செய்யமே நீர்மை கொள்மிழையிலீர் பைக்கொளரவினில் உய்ய நல்குமீர் நீரு பூசினேர் ஏறு தேறினீர் கூறுமிழலையீர் பேருமருளுமே கூறுமிழலையீர் பேருமருளுமே. திருமுறை மட்டுமன்றி சேந்தனாரின் திருவிசிப்பாவும் அருணகிரிநாதரின் திருப்புகழும் பெற்ற உயர்ந்த திருத்தலம். அப்பருக்கு இறைவன் படிக்காசு தந்ததன் மூலம் அமுதூட்டியதும் ஞானசம்பந்தரும் அவ்வாறு வாசி மிகுந்த காசை பெற்ற சரித்திரத்தையும் கண்டோம். உயர்ந்ததான திரு க்ஷேத்திரம் நாம் திருமூஞ்சூரிலே ஆரம்பித்து திருமேஞ்சூர் இளங்கோயில், சதலபதி, திருப்பாம்பபுரம், சிறுகுடி 6வது திருக்ஷேத்திரமாக திருவிழிமிழலை தன்னை நாம் தரிசிக்கும் காலையிலே காலை 9:30 மணி எல்லாம் அடுத்தடுத்து இருப்பதினாலே இறைவன் மரக்கருணையை நினைந்து உருகி அடுத்த திருத்தலத்தை காண இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். நாம் திரு அன்னியூர் தன்னை வந்து அடைகின்றோம். அருள்மிகு மங்களநாயகியுடையான சூக்ஷ்மபுரீஸ்வரர் கோவிலிருந்து திருவிழிநாதரை தரிசித்தோம். அங்கிருந்து சிறுகுடி வந்தோம். சிறுகுடியிலிருந்து அன்னியூர் தன்னை வந்து அடைகின்றோம்.
திருவேழிமலை மாப்பிள்ளை சுவாமியை தரிசித்து அங்கிருந்து கிளம்பி முடிகொண்டான் வழியாக நாம் போலகம் செல்லும் வழியில அமைந்துள்ள அன்னியூர் அக்னீஸ்வரரை வந்து தரிசிக்கின்றோம். இங்கிருந்து 20 காத தூரத்திலே 20 மீட்டர் தூரத்திலே முடிகொண்டான் ஆலங்குடி தாண்டி அங்கிருந்து கிழக்கை நோக்கி திரும்பி அம்பாள் செல்லும் வழியிலே திரு கண்ணபுரத்தின் வழியாகவோ அதற்கு அருகிலோவோ சென்றால் திரு அன்னியூர் அக்னிபுரீஸ்வரரை தரிசிக்கலாம். அன்னியூர் என்றும் அன்னூர் என்றும் வழங்கப்படும் இவ்விடத்திலே அம்பாள் கௌரியானவள் அக்னீஸ்வரர் உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். வன்னிமரமே ஸ்தலவட்சம் அக்னி தீர்த்தமுடையது. அப்பர் வந்து வழிபட்ட திருத்தலம், அக்னி வழிபட்ட திருத்தலம். இவ்வூர் வழக்கிலே அந்நியூர் என்றே காணப்படுகின்றது. தக்கன் வேள்வியிலே பங்கு கொண்டான் அக்னி பகவான். எனவே அந்த சாபம் நீங்கப்பட்ட தலமாததினாலே வன்னியாகிய அனல் நெருப்பு வழிபட்ட இடமானபடியால் வன்னியூர் என்றும், காத்தியாயினி மகளாக அம்பாள் வந்து தோன்றியபடியினாலே அவ்வாறு தோன்றி இங்கு வளர்ந்து இறைவனை மணக்க தவம் இயற்றி இறைவனை மணந்தாள் என்படியினால் கோயிலுக்கு எதிர்த்த தீர்த்தமான அக்னி தீர்த்தத்தில் நீராட பல்வேறு நோய்கள் நீங்குகின்றன. அம்பாள் இறைவனை மணக்க தவம் இருந்தபடியால் திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து அம்பிகையை வழங்க திருவேழிமலையிலிருந்து வெகு அருகிலே 4 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்துள்ளது திரு அன்னியூர் அக்னிபுரீஸ்வரர் திருத்தலமாகும். இதனை நாம் தரிசித்து அடுத்து நாம் கருவிலி கொட்டிடை என்று அழைக்கப்படும் சர்க்குணநாதேஸ்வரர் வருகின்ற திருத்தலம் தன்னை காண இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.